அவர்கள் ஒரு பயத்தின் அடிப்படையில் தான் ஒரு செயலை செய்திருக்க வாய்ப்புகள் கூட. ஏனென்றால், பயத்தின் அடிப்படையில சில கோபங்களோ, பொறாமைகளோ வரும். அந்த தாழ்வு மனப்பான்மை அப்படிங்கிற நிலையில அவங்க வந்து நமக்கு ஒரு தீங்கு நினைப்பாங்க. நம்மள பத்தி திட்டுவாங்களோ, பேசுவாங்க, ஏதோ செய்வாங்க. அப்போ இதுல வந்து இந்த மாரி ஒரு பயம்ங்கிறதுல இருந்தா அவங்க வந்து அத செய்திருக்கிறார்கள். அப்படின்னு நமக்கு தோன்றது. இப்போ இன்னொன்னுன்னா நம்ம அந்த சில சமயங்கள்ல சில பேர் என்ன செய்வாங்கன்னா, அந்த பயத்துல இன்னொருத்தர் நமக்கு அடிக்கிறதுக்கு முதல் அடிய நம்ம போட்டுருவோம். அப்படின்னு செய்வாங்க இல்லையா? அப்போ அவர்களுக்கு யாரோ நம்மள நம்ம துன்புறுத்த வரப்போறாங்க. நம்மள அவங்க ஹர்ட் பண்றதுக்கு முதல்லயே நாம அவங்கள ஹர்ட் பண்ணிருவோம். அப்படிங்கிற மாரி தான் அவங்க செய்யறாங்க. அப்ப அத ஊடுருவி பார்க்கும்போது அது அடிப்படை தன்மை தெரியும். அப்போது அவர்களை நாம் மன்னிக்கும் தன்மையும் நமக்கு வரும். அவர்களுடைய அந்த பியூட்டியும் தெரியும் அப்படின்னு அவர் சொல்றாங்க. அப்ப பயம் தான் எத்தனையோ விதமான எதிர்மறையான விஷயங்களுக்கு அடிப்படை காரணம்னு நான் ஏற்கனவே இந்த செஷன்ஸ்ல சொல்லியிருக்கிறேன். அதுக்கு அதுக்கு ஆப்போசிட்டா அன்பு என்பது எத்தனையோ விதமான நேர்மறையான உணர்வுகளுக்கு, செயல்களுக்கு அடிப்படை காரணம். அன்பு இருக்கும் இடத்துல பயம் இல்ல. மன்னிக்கும் தன்மை, கருணை, பாசம், நன்றி உணர்ச்சி, அப்ரிசியேஷன் இதெல்லாம் வந்து அன்பு இருக்கும்போது எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா வரும் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் அ ஒரு சோகம், லாஸ் நமக்கு ஒரு இழப்பு, ஒரு பொருள் இழப்போ, இல்லாட்டி நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய முக்கியமான அன்புக்கு பாத்திரமான ஒருத்தர் இறந்துட்டாங்க அப்படின்னு சொன்னா, அந்த இழப்புனால நமக்கு வந்து லாஸ் சோகம் வருது இல்லையா? அதுல சொல்றாங்க, இதுதான் சொல்றாங்க. அந்த சோகத்தையும் நாம் வந்து நேசிக்க வேண்டும் என்று.